பார்ட்டி வெளியே நடக்குது. போ, போய் சிவா கூட என்ஜாய் பண்ண. போ. ஹே, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லை. நான் அழிஞ்சேன்னா அவனும் கண்டிப்பா அழிவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அந்த ஜானவியோட வேலை. நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட்டு இடைவெளியை உருவாக்க வாயை மூடு மாத்திரே. என்னோட பார்ட்னர் தலைவா, அண்ணன் மாதிரி. அண்ணனா கூட பிறக்கிறதுக்கும் அண்ணன் மாறி இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்போ நான் போற வழியில எனக்கு எதிரா வந்து எனக்கு எப்படி ஆப்பு வைப்ப? சரிதான். நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். நீங்க எது சொல்றீங்களோ அதே தான் செய்றீங்க. எல்லாம் சரியா இருக்கும். பிரச்சனை எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே. வாயத்தோர சிவா, இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்பா, நேற்று ராத்திரி நம்ம சரக்கு மொத்தம் போலீஸோட ரைட்ல மாட்டிக்கிச்சு. அங்கே நடந்த ஷூட் அவுட்டில் 2 பசங்க செத்துட்டாங்க. இன்னொருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பிரான்சிஸ் கிட்ட பேசுனீங்களா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன்னு பேரை சொன்னாலே அவன் பயப்படுறான். அப்பா, பிரான்சிஸை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் தப்பிச்சிருவான். அவன் எங்கேயும் போக மாட்டானா? ஏய், நீ உன் வாயை மூடு. இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. சிவா, போலீஸ் கிட்ட யார் இருக்கிறது? பிரான்சிஸுடைய ஆள், அவனுடைய ஷார்ப் ஷூட்டரை. அவன் ரஃபிக் கேரேஜில் வேலை பார்க்குறான் தலைவா. அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்குல்ல? ஆமாப்பா. எங்க? என்ன புரியல?
அப்படின்னா அவனுக்கு குண்டடி எங்க பட்டுச்சு சிவா? இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா? எங்க பட்டுச்சு? எங்க பட்டுச்சு? அந்த துரோகி பிரான்சிஸ கூப்பிட்டு ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. அப்பா. என்ன வீரா? என்னாச்சுப்பா? எதுக்கு டென்ஷன்? ஒன்றும் இல்லை, வெளில ஸ்கூலுக்கு போகணும்ல, யூனிஃபார்மாக அயன் பண்ணுறேன். இதில் போய் என்னப்பா டென்ஷன்? எனக்கு இது பிடிச்ச விஷயம்ல. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் டென்ஷன் ஆகும்போதெல்லாம் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வகையான சந்தோஷம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு வாட்டி நான் இப்படி அயன் பண்ணா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும், எல்லாம் சரியாயிடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது நான் கவுண்ட் பண்ணேன். யாரை கொன்ன, எத்தனை தோட்டா சுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். தாராவி பேங்கை எடுத்து நடத்தணும்னா கொள்கை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் என்னன்னா அதன்படி நடக்கிறது. அது என் குடும்பத்துக்கு கூட தெரியணும். அது சரி, சிபிஐ ஆளோட விவரம் ஏதாவது தெரிய வந்ததா? 2 பசங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகி டெல்லியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான். சின்னவ சிங்கப்பூரில் இருக்கா. 5 கோடி கேட்குறான் போரிக்கி ராஸ்கல் அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவன் பேரு என்ன சொன்னீங்க? சத்யேந்திர பச்சோரின்னு நினைக்கிறேன்ப்பா. தலைவா, நீங்கள் எந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பிஹாரி, உன் ஆளுங்களை உடனே சிங்கப்பூருக்கு அனுப்பு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவனுங்களை அங்கேயே ஜெயிலே இருக்க சொல்லு. முதல்ல தப்பு செஞ்சது அவங்க, அதனால அவங்க சாப்பிட்ட எச்சைகளை எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தப்ப மன்னிக்கவே கூடாது. நேத்து ராத்திரி
எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலகால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பானோ, உங்களாலதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவனோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக கோமால இருந்து என்ன, என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? தெரிஞ்சிருச்சா? கவாஸ்கர். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. அவனோட பழக்கம் இன்னும் மாறல. இப்போ அவன் தான் புது கமிஷனர். அவன் சிங்க துரத்திட்டான். சிஎம் கூட உடனே எனக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ண. கவாஸ்கருக்கு நாம 2வது சான்ஸ் கொடுக்கவே கூடாது. சரியப்பா. பார்ட்டி வெளியே நடக்குது. போய் சிவா கூட என்ஜாய் பண்ண. ஓ ஹே, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லை. நான் அழிஞ்சேன்னா அவனும் கண்டிப்பா அழிவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அந்த ஜானவியோட வேலை.
நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட்டு இடைவெளியை உருவாக்க பார்க்க வாய மூடு மாத்திரே. என்னோட பார்ட்னர் தலைவா, அண்ணன் மாதிரி. அண்ணனா கூட பிறக்கிறதுக்கும் அண்ணன் மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல, எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்போ நான் போற வழியில எனக்கு எதிரா வந்து எனக்கு எப்படி ஆப்பு வைப்ப? சரிதான். நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். நீங்க எது சொல்றீங்களோ அதே தான் செய்றீங்க. எல்லாம் சரியா இருக்கும். பிரச்சனை எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே. வாய தர சிவா, இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்பா, நேற்று ராத்திரி நம்ம சரக்கு மொத்தம் போலீஸோட ரைட்ல மாட்டிக்கிச்சு. அங்கே நடந்த ஷூட் அவுட்ல 2 பசங்க செத்துட்டாங்க. இன்னொருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பிரான்சிஸ் கிட்ட பேசுனீங்களா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன்னு பேரை சொன்னாலே அவன் பயப்படுறான். அப்பா, பிரான்சிஸை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் தப்பிச்சிருவான். அவன் எங்கேயும் போக மாட்டானா? ஏய், நீ உன் வாயை மூடு. இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. சிவா, போலீஸ் கிட்ட யார் இருக்கிறது? ஃப்ரான்சிஸுடைய ஆள், அவனுடைய ஷார்ப் ஷூட்டரை. அவன் ரஃபிக் கேரேஜில் வேலை பார்க்குறான் தலைவா. அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்குல்ல? ஆமாப்பா. எங்க? என்ன புரியல? அப்படின்னா அவனுக்கு குண்டடி எங்க பட்டுச்சு சிவா? இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா? எங்க பட்டுச்சு? எங்க பட்டுச்சு? அந்த துரோகி பிரான்சிஸை கூப்பிட்டு ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. அப்பா. என்ன வீரா? என்னாச்சுப்பா? எதுக்கு டென்ஷன்? ஒன்றும் இல்லை, வெளில ஸ்கூலுக்கு போகணும்ல, யூனிஃபார்மா அயன் பண்றேன். இதுல போய் என்னப்பா டென்ஷன்? எனக்கு இது பிடிச்ச விஷயம்ல. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் டென்ஷன் ஆகும்போதெல்லாம் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வகையான சந்தோஷம்.
எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு வாட்டி நான் இப்படி அயன் பண்ணா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும், எல்லாம் சரியாயிடும். பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு. நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது நான் கவுண்ட் பண்ணேன். யார கொன்ன, எத்தனை தோட்டா சுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். தாராவி பேங்கை எடுத்து நடத்தணும்னா கொள்கை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் என்னன்னா அதன்படி நடக்கிறது. அது என் குடும்பத்துக்கு கூட தெரியணும். அது சரி, சிபிஐ ஆளோட விவரம் ஏதாவது தெரிய வந்ததா? 2 பசங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகி டெல்லியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான். சின்னவ சிங்கப்பூரில் இருக்கா. 5 கோடி கேட்குறான் போரிக்கி ராஸ்கல் அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவன் பேரு என்ன சொன்னீங்க? சத்யேந்திர பச்சோரின்னு நினைக்கிறேன்ப்பா. தலைவா, நீங்கள் எந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பிஹாரி, உன் ஆளுங்களை உடனே சிங்கப்பூருக்கு அனுப்பு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவனுங்களை அங்கேயே ஜெயிலே இருக்க சொல்லு. முதல்ல தப்பு செஞ்சது அவங்க, அதனால அவங்க சாப்பிட்டு எச்சிகளை எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தப்ப மன்னிக்கவே கூடாது. நேத்து ராத்திரி எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலகால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்லுங்க. நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பானோ
உங்களால தான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவனோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக கோமால இருந்து என்ன என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? தெரிஞ்சிருச்சா? கவாஸ்கர். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. அவனோட பழக்கம் இன்னும் மாறல. இப்போ அவன் தான் புது கமிஷனர். அவன் சிங்க துரத்திட்டான். சிஎம் கூட உடனே எனக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ண. கவாஸ்கருக்கு நாம 2வது சான்ஸ் கொடுக்கவே கூடாது. சரியப்பா. பார்ட்டி வெளியே நடக்குது. போ, போய் சிவா கூட என்ஜாய் பண்ண. போ. ஹே, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. நான் அழிஞ்சேன்னா அவனும் கண்டிப்பா அழிவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அந்த ஜானவியோட வேலை. நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட்டு இடைவெளியை உருவாக்க பாக்க. வாய மூடு மாத்திரே. என்னோட பார்ட்னர் தலைவா, அண்ணன் மாதிரி. அண்ணனா கூட பிறக்கிறதுக்கும் அண்ணன் மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்போ நான் போற வழியில எனக்கு எதிராக வந்து எனக்கு எப்படி ஆப்பு வைப்ப? சரிதான். நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். நீங்க எது சொல்றீங்களோ அதே தான் செய்றீங்க. எல்லாம் சரியா இருக்கும். பிரச்சனை எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே.
வாயத்தோர சிவா, இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்பா, நேற்று ராத்திரி நம்ம சரக்கு மொத்தம் போலீஸோட ரைட்டில் மாட்டிக்கிச்சு. அங்கே நடந்த ஷூட் அவுட்டில் 2 பசங்க செத்துட்டாங்க. இன்னொருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பிரான்சிஸ் கிட்ட பேசுனீங்களா? ஆ, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன்னு பேரை சொன்னாலே அவன் பயப்படுறான். அப்பா, ஃப்ரான்சிஸை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் தப்பிச்சிருவான். அவன் எங்கேயும் போக மாட்டானா? ஏய், நீ உன் வாயை மூடு. இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. சிவா, போலீஸ் கிட்ட யார் இருக்கிறது? ஃப்ரான்சிஸுடைய ஆள், அவனுடைய ஷார்ப் ஷூட்டரை. அவன் ரஃபிக் கேரேஜில் வேலை பார்க்குறான் தலைவா. அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்குல்ல? ம், ஆமாப்பா. எங்க? என்ன புரியல? அப்படின்னா அவனுக்கு குண்டடி எங்க பட்டுச்சு சிவா? இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா? எங்க பட்டுச்சு? எங்க பட்டுச்சு? அந்த துரோகி பிரான்சிஸை கூப்பிட்டு ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. அப்பா. என்ன வீரா? என்னாச்சுப்பா? எதுக்கு டென்ஷன்? ஒன்றும் இல்லை, வெளில ஸ்கூலுக்கு போகணும்ல, யூனிஃபார்மா அயன் பண்ற இதில் போய் என்னப்பா டென்ஷன்? எனக்கு இது பிடிச்ச விஷயம்ல. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் டென்ஷன் ஆகும்போதெல்லாம் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வகையான சந்தோஷம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு வாட்டி நான் இப்படி அயன் பண்ணா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும், எல்லாம் சரியாயிடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது நான் கவுண்ட் பண்ணேன். யாரை கொன்ன, எத்தனை தோட்டா சுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். தாராவி பேங்கை எடுத்து நடத்தணும்னா கொள்கை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் என்னன்னா அதன்படி நடக்கிறது. அது என் குடும்பத்துக்கு கூட தெரியணும். அது சரி, சிபிஐ ஆளோட விவரம் ஏதாவது தெரிய வந்ததா? 2 பசங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகி டெல்லியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான். சின்னவ சிங்கப்பூரில் இருக்கா. 5 கோடி கேட்குறான் போரிக்கி ராஸ்கல் அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவன் பேரு என்ன சொன்னீங்க? சத்யேந்திர பச்சோரின்னு நினைக்கிறேன்ப்பா. தலைவா, நீங்கள் எந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பிஹாரி, உன் ஆளுங்களை உடனே சிங்கப்பூருக்கு அனுப்பு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவனுங்களை அங்கேயே ஜெயிலே இருக்க சொல்லு. முதல்ல தப்பு செஞ்சது அவங்க, அதனால அவங்க சாப்பிட்ட எச்சைகளை எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தப்பை மன்னிக்கவே கூடாது.
நேத்து ராத்திரி எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலக்கால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்லுங்க. நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பானோ? உங்களாலதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவனோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக கோமால இருந்து என்ன, என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? தெரிஞ்சிருச்சா? கவாஸ்கர். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. அவனோட பழக்கம் இன்னும் மாறல. இப்போ அவன் தான் புது கமிஷனர். அவன் சிங்க துரத்திட்டான். சிஎம் கூட உடனே எனக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ண. கவாஸ்கருக்கு நாம 2வது சான்ஸ் கொடுக்கவே கூடாது. சரியப்பா. பார்ட்டி வெளியே நடக்குது. போ, போய் சிவா கூட என்ஜாய் பண்ண. ஓ ஹே, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. நான் அழிஞ்சேன்னா அவனும் கண்டிப்பா அழிவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அந்த ஜானவியோட வேலை.
நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட்டு இடைவெளியை உருவாக்க பார்க்க வாய மூடு மாத்திரே. என்னோட பார்ட்னர் தலைவா, அண்ணன் மாதிரி. அண்ணன் நான் கூட பிறக்கிறதுக்கும் அண்ணன் மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல, எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்போ நான் போற வழியில எனக்கு எதிரா வந்து எனக்கு எப்படி ஆப்ப வைப்ப? சரிதான், நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். நீங்க எது சொல்றீங்களோ அதே தான் செய்றீங்க. எல்லாம் சரியா இருக்கும், பிரச்சனை எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே. வாய தர சிவா, இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்பா, நேற்று ராத்திரி நம்ம சரக்கு மொத்தம் போலீஸோட ரைட்ல மாட்டிக்கிச்சு. அங்கே நடந்த ஷூட் அவுட்டில் 2 பசங்க செத்துட்டாங்க. இன்னொருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பிரான்சிஸ் கிட்ட பேசுனீங்களா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன்னு பேரை சொன்னாலே அவன் பயப்படுறான். அப்பா, பிரான்சிஸை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் தப்பிச்சிருவான். அவன் எங்கேயும் போக மாட்டானா? ஏய், நீ உன் வாயை மூடு. இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. சிவா, போலீஸ் கிட்ட யார் இருக்கிறது? ஃப்ரான்சிஸோடைய ஆள், அவனுடைய ஷார்ப் ஷூட்டரை. அவன் ரஃபிக் கேரேஜில் வேலை பார்க்குறான் தலைவா. அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்குல்ல? ஆமாப்பா. எங்க? என்ன புரியல? அப்படின்னா அவனுக்கு குண்டடி எங்க பட்டுச்சு சிவா? இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா? எங்க பட்டுச்சு? எங்க பட்டுச்சு? அந்த துரோகி பிரான்சிஸை கூப்பிட்டு ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. அப்பா, என்ன வீரா? என்னாச்சுப்பா? எதுக்கு டென்ஷன்? ஒன்றும் இல்லை, வெளில ஸ்கூலுக்கு போகணும்ல, யூனிஃபார்மா அயன் பண்றேன். இதுல போய் என்னப்பா டென்ஷன்? எனக்கு இது பிடிச்ச விஷயம்ல. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் டென்ஷன் ஆகும்போதெல்லாம் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வகையான சந்தோஷம்.
எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு வாட்டி நான் இப்படி அயன் பண்ணா போதும் எல்லாம் கிளியர் ஆயிடும், எல்லாம் சரியாயிடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது நான் கவுண்ட் பண்ணேன். யார கொன்ன, எத்தனை தோட்டா சுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். தாராவி பேங்கை எடுத்து நடத்தணும்னா கொள்கை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் என்னன்னா அதன்படி நடக்கிறது. அது என் குடும்பத்துக்கு கூட தெரியணும். அது சரி, சிபிஐ ஆளோட விவரம் ஏதாவது தெரிய வந்ததா? 2 பசங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகி டெல்லியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான். சின்னவ சிங்கப்பூரில் இருக்கா. 5 கோடி கேட்குறான் போரிக்கி ராஸ்கல் அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவன் பேரு என்ன சொன்னீங்க? சத்யேந்திர பச்சோரின்னு நினைக்கிறேன்ப்பா. தலைவா, நீங்கள் எந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பிஹாரி, உன் ஆளுங்களை உடனே சிங்கப்பூருக்கு அனுப்பு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவனுங்களை அங்கேயே ஜெயிலே இருக்க சொல்லு. முதல்ல தப்பு செஞ்சது அவங்க, அதனால அவங்க சாப்பிட்ட எச்சைகளை எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தப்பை மன்னிக்கவே கூடாது. நேத்து ராத்திரி எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலகால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்லுங்க. நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பனும்.
உங்களால தான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவனோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக கோமால இருந்து என்ன என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? தெரிஞ்சிருச்சா? கவாஸ்கர். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. அவனோட பழக்கம் இன்னும் மாறல. இப்போ அவன் தான் புது கமிஷனர். அவன் சிங்க துரத்திட்டான். சிஎம் கூட உடனே எனக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ண. கவாஸ்கருக்கு நாம 2வது சான்ஸ் கொடுக்கவே கூடாது. சரியப்பா. பார்ட்டி வெளியே நடக்குது. போ, போய் சிவா கூட என்ஜாய் பண்ண. போ. ஹே, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. நான் அழிஞ்சேன்னா அவனும் கண்டிப்பா அழிவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இது அந்த ஜானவியோட வேலை. நம்ம 2 பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டிவிட்டு இடைவெளியை உருவாக்க பாக்க. வாய மூடு மாத்திரே. என்னோட பார்ட்னர் தலைவா, அண்ணன் மாதிரி. அண்ணனா கூட பிறக்கிறதுக்கும் அண்ணன் மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். அப்போ நான் போற வழியில எனக்கு எதிரா வந்து எனக்கு எப்படி ஆப்பு வைப்ப? சரிதான். நீங்க எது சொன்னாலும் கரெக்ட் தான். நீங்க எது சொல்றீங்களோ அதே தான் செய்றீங்க. எல்லாம் சரியா இருக்கும். பிரச்சனை எதுவுமே இல்லை. ஹாப்பி பர்த்டே.
வாயை தர சிவா, இல்லைன்னா எப்படி தெரியும்? அப்பா, நேற்று ராத்திரி நம்ம சரக்கு மொத்தம் போலீஸோட ரைட்ல மாட்டிக்கிச்சு. அங்கே நடந்த ஷூட் அவுட்டில் 2 பசங்க செத்துட்டாங்க. இன்னொருத்தனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான். பிரான்சிஸ் கிட்ட பேசுனீங்களா? ஆ, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தலைவன்னு பேரை சொன்னாலே அவன் பயப்படுறான். அப்பா, ஃப்ரான்சிஸை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா அவன் தப்பிச்சிருவான். அவன் எங்கேயும் போக மாட்டானா? ஏய், நீ உன் வாயை மூடு. இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. சிவா, போலீஸ் கிட்ட யார் இருக்கிறது? ஃப்ரான்சிஸுடைய ஆள், அவனுடைய ஷார்ப் ஷூட்டரை. அவன் ரஃபிக் கேரேஜில் வேலை பார்க்குறான் தலைவா. அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்குல்ல? ம், ஆமாப்பா. எங்க? என்ன புரியல? அப்படின்னா அவனுக்கு குண்டடி எங்க பட்டுச்சு சிவா? இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா, இங்க பட்டுச்சா? எங்க பட்டுச்சு? எங்க பட்டுச்சு? அந்த துரோகி பிரான்சிஸை கூப்பிட்டு ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. அப்பா. என்ன வீரா? என்னாச்சுப்பா? எதுக்கு டென்ஷன்? ஒன்றும் இல்லை, வெளில ஸ்கூலுக்கு போகணும்ல, யூனிஃபார்மாக அயன் பண்ணுறேன். இதில் போய் என்னப்பா டென்ஷன்? எனக்கு இது பிடிச்ச விஷயம் இல்லை. சின்ன வயசுலேருந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் டென்ஷன் ஆகும்போதெல்லாம் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வகையான சந்தோஷம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு வாட்டி நான் இப்படி அயன் பண்ணா போதும், எல்லாம் கிளியர் ஆயிடும், எல்லாம் சரியாயிடும். பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது நான் கவுண்ட் பண்ணேன். யாரை கொன்னேன், எத்தனை தோட்டா சுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். தாராவி பேங்கை எடுத்து நடத்தணும்னா கொள்கை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் என்னன்னா அதன்படி நடக்கிறது. அது என் குடும்பத்துக்கு கூட தெரியணும். அது சரி, சிபிஐ ஆளோட விவரம் ஏதாவது தெரிய வந்ததா? 2 பசங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகி டெல்லியில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான். சின்னவ சிங்கப்பூரில் இருக்கா. 5 கோடி கேட்குறான் போரிக்கி ராஸ்கல் அந்த இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அவன் பேரு என்ன சொன்னீங்க? சத்யேந்திர பச்சோரின்னு நினைக்கிறேன்ப்பா. தலைவா, நீங்கள் எந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பிஹாரி, உன் ஆளுங்களை உடனே சிங்கப்பூருக்கு அனுப்ப. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவனுங்களை அங்கேயே ஜெயிலே இருக்க சொல்லு. முதல்ல தப்பு செஞ்சது அவங்க, அதனால அவங்க சாப்பிட்ட எச்சைகளை எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி தப்ப மன்னிக்கவே கூடாது.
நேத்து ராத்திரி எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. நம்ம தாராவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன தாராவி, நம்ம கட்டி உயர்த்தின தாராவி, நம்ம எதிர்காலமான தாராவி என் கண்ணு முன்னாடியே நாசமாகுது. அப்போ நான் நம்ம எல்லாரோட தெய்வமா இருக்காரே அந்த மகாசிவன், அவரை கையெடுத்து நான் கும்பிட்டேன். உலகத்தை காப்பாத்துறதுக்கு அவரு ஆலக்கால விஷத்தை குடிச்சாரு. என்னோட தாராவிய காப்பாத்துறதுக்கு நான் புல்லட் மலையை ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்லுங்க. நீங்க காட்டுற இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் என் உயிரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. இல்லனா என்ன ஆயிருப்பானோ, உங்களாலதான் உயிர் பொழைச்சு வந்திருக்கு. தாராவியில இருக்கிற ஒவ்வொரு வீடும், தாராவியில இருக்கிற ஒவ்வொரு சந்தும், தாராவியோட ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லாமே இந்த தலைவரோட ஃபேமிலி தான். உங்களோட இந்த அன்புக்காக கோமால இருந்து என்ன, என்னோட சமாதியில இருந்து கூட எழுந்து வருவேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் திரும்பவும் பசி எடுக்குது. தலைவன் அதுங்களுக்கு மட்டன் விருந்து வைக்க போறேன். யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? தெரிஞ்சிருச்சா? கவாஸ்கர். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காரு. அவனோட பழக்கம் இன்னும் மாறல. இப்போ அவன் தான் புது கமிஷனர். அவன் சிங்க துரத்திட்டான். சிஎம் கூட உடனே எனக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ண. கவாஸ்கருக்கு நாம 2வது சான்ஸ் கொடுக்கவே கூடாது. சரியப்பா.